வெளிநாட்டில் பரிசோதனை செய்து தனக்கு பிறக்கப் போகும் குழந்தை குறித்து அறிவித்த யூடியூபர் இர்ஃபான் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான அண்மை செய்திகளை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ஜெயலானி இணைப்பில் இணைந்திருக்கிறார். வணக்கம் ஜெயலானி, கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக பிரபல யூடியூபராக இருக்கக்கூடிய இர்ஃபான் தனது மனைவியுடன் துபாய்க்கு சுற்றுலா சென்றிருந்தக்கூடிய நிலையில் தனக்கு பிறக்கக்கூடிய குழந்தை ஆண் குழந்தையா அல்லது பெண் குழந்தையா என்பதை கண்டறிய ஆர்வமாக இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தனது மனைவி கருவுற்றிருக்கக்கூடிய அந்த தகவல் கேட்டு தனக்கு பிறக்கக்கூடிய குழந்தை ஆணா அல்லது பெண்ணா என்பது தொடர்பாக தங்களது நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டது மட்டுமல்லாமல் சமூக வலைதளங்களிலும் பதிவிட்டிருந்தால் இது பெரும் சர்ச்சை என்பதை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக துபாய் நாட்டில் பிறக்கக்கூடிய குழந்தைகளை அறிந்து கொள்வது அனுமதிக்கப்பட்ட ஒன்றாக இருந்தாலும் கூட இந்தியாவில் அவை தடை செய்யப்பட்டிருக்கிறது. பிறக்கக்கூடிய குழந்தை ஆணா அல்லது பெண்ணா என்பதை அறிந்து கொள்வது என்பது இந்தியாவை பொறுத்தவரை தடை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் பிரபல யூடியூபராக இருக்கக்கூடிய இர்ஃபான் அவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தை என்ன என்பது தொடர்பாக தங்களது நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்ட அந்த காட்சிகளை சமூக வலைதளங்களில் பதிவிட்டது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் இர்ஃபான் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல சமூக ஆர்வலர்கள் கோரிக்கையை முன்வைத்த நிலையில் இன்றைய தினம் சுகாதாரத்துறை தரப்பில் இர்ஃபான் மீது நடவடிக்கை எடுப்பதற்காக திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அது மட்டுமல்லாமல் சுகாதாரத்துறை தரப்பில் இது தொடர்பாக ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்டதாகவும் ஒரு சிலர் துபாயில் அவை தடை செய்யப்பட்டிருந்தாலும் துபாயில் அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்தியாவில் பிறக்கக்கூடிய குழந்தை என்ன என்பது அறிவது தடை செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது பிரபல யூடியூபரே இதற்கு முன்னுதாரணமாக இருந்துவிடக் கூடாது. எனவே அவரிடம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட வேண்டும். அது தொடர்பாக அவர் உரிய விளக்கம் அளிக்கப்பட வேண்டும் என்பது போன்று சுகாதார தரப்பில் சிலர் கருத்துக்களை முன்வைத்த நிலையில் இது தொடர்பாக அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக சுகாதாரத்துறை நடவடிக்கை எடுக்க திட்டமிட்டிருக்கிறது. இது தொடர்பாக முதற்கட்டமாக அவருக்கு நோட்டீஸ் அனுப்பி அவரிடம் விளக்கம் பெற்று அதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பதற்கான திட்டங்களை தற்போது சுகாதாரத்துறை மேற்கொண்டு வருகிறது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ஜெயலானி.